மக்களே வெல்கம் டு தி பெட்ரோல் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கரண் அர்ஜுன் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தந்திவன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹைவேல நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட படம். ஆக்சுவலி இந்த படத்துல கரண் தன்னோட ஃபியான்சேயான விஷாலியோட ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக ராஜஸ்தானுக்கு பை ரோட் டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் அப்படின்றது நடக்கும். ஒரு கேங் வந்து வழிமறைச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவங்களை கடத்தி வந்து வச்சிருப்பாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாரு, அவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்துல இவங்க சொல்ல வந்த ஒரு சின்ன மெசேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னதான் லவ் அப்படின்றது இருந்தாலும் எல்லாமே ஒரு அளவா தான் இருக்கணும். அளவுக்கு மீறி கொலை பண்ற அளவுக்குலாம் வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மெசேஜ் இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த மிஸ்ட்ரி அப்படின்றதுமே டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு ஆசிரமத்துல ஒரு சின்ன பையனை ஒரு ஃபேமிலி தத்தெடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு கால் வரும் அப்படின்றதுக்காக கிளம்பி போயிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஹைவே ட்ரிப்லயுமே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள வருவார். அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியுமே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நீட்டான ஒரு ஃபிளாஷ்பேக் அப்படின்றத அமைச்சிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல வந்து ஹைவேல நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில சண்டை காட்சிகள் அப்படின்றது பரபரப்பாவே இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெஸ் தென் 2 hours மூவி தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துலாம். பட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட அந்த ஃபிளாஷ்பேக் அப்படின்றது அந்த அளவுக்கு கன்வின்சிங்காவே இல்லைங்க. அதாவது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு இவ்வளவுதானாடா, இதுக்கு போய் இவ்வளவு தூரம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பா எல்லாம் செய்யும். அதே மாதிரி லாஜிக்கலாவும் நிறைய ஓட்டைகள் அப்படின்றது இந்த படத்துல இருக்கதான் செஞ்சுச்சு. உதாரணத்துக்கு ஆக்சுவலா அந்த அர்ஜுன்றவர் வந்து விஷாலி கிட்ட தன்னோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிப்பாரு. அந்த டைம்லேயே வந்து விஷாலி ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் அவர் யாரை பத்தி சொல்றாரு அப்படின்றது. பட் அவங்களுமே வந்து அதை மக்கு மாதிரி அப்படியே கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் லாஜிக்கு அப்பாற்பட்டு தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல சாங் பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப போரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சாங்ஸே சுமாராக தான் இருந்துச்சு. அதை வேற அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே நீட்டாவே இருந்திருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.